இந்த திமுக ஆட்சி தான் பழனிசாமி இவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து வருது, பழனிசாமி உள்பட அனைவரும் ஒரே ஊழல் செய்திருக்கிறார்கள், இவர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைத்து சட்டப்படி அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பேன் சொன்னார். அதுபோல கொடநாடு கொலை வழக்கில் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பலமுறை நான் கொலை குற்றவாளியை நெருங்கிட்டேன், இன்னைய வரைக்கும் நெருங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, 4 வருஷம் ஆயிட்டு. இந்த பழனிசாமி மேலேயே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை மீண்டும் வந்தாலும் விஜய் என்ன பண்ணிட முடியும்? கரெக்டா? இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களே ஒன்றும் பண்ணல. சும்மா 4-5 மந்திரிகள் முன்னாள் அமைச்சர் மேலே கேஸ் ஒன்றி போட்டு வச்சுட்டு ஓட்டுறாங்க. எதுக்கு பயமுது? இப்போ என்ன நான் சொன்னல, இப்போ விஜய் வெளியில் வர்ற வரைக்கும் தான் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளை பழனிசாமி சோர்ந்து போயிருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக செய்கிறாரு. விஜய் வெளியில் வந்து பேசிட்டாருன்னா மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி நிர்வாகிகளை பழனிசாமிக்கு போய் சொல்கிறாருன்னு பதில் சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டணி எல்லாம் பேசலை, அது தொண்டர்களை பார்த்து எப்படி உற்சாகமாக குதிச்சார் பார்த்தீங்களா? அவர் சின்ன பையனுக்கு குதிக்கிற மாதிரி, சின்ன 4 வயசு பையன் மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அந்த மாதிரி பறக்குதுன்னு இவங்க ஆளுகளே கையில் கொடுத்துருவாரு. இப்பேற்பட்ட பழனிசாமி செங்கோட்டனை நீக்குவதற்கு தகுதியற்றவர். ஏதோ காலம் செய்த கொடுமை, காலம் செய்த சதி போல புரட்சி தலைவர் இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோகியின் கையில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல. அதை அங்கு உள்ள தொண்டர்கள் இனியும் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்திவிட்டு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறது. அதை உறுதியாக நாங்கள் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதே சட்டத்திட்ட விதிகளோடு இன்னைக்கு ஈடிஎம்கேயாக இருக்கிற அந்த கட்சியை ஏடிஎம்கேயாக மாற்றுவோம். அதை உறுதியாக சொல்லிக் ஒரு அழுத்தமும் இல்லை. சும்மா பொய் தான் முதலமைச்சராக தொடர்ந்து ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டது பயம் வந்துட்டு, ஜெயிச்சு வந்தேன்னா முதலமைச்சர் இடத்துக்கு போட்டிக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது. அது மாதிரி சின்னம்மா ஜெயிலில் இருக்கிறப்ப நீக்கிடுவோம், வெளில வந்தாங்கன்னா பொதுச் செயலாளராக ஆக முடியாது. அது மாதிரி அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார், எல்லாரையும் ஒன்றிணைங்கன்னு தான் சொன்னார். அதில் கூட பொதுச்செயலாளர் முடிவெடுங்கன்னு சொன்னார். நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. இவர் யார் பிஸ்கோத்து, இவர் எங்களை ஏற்றுக்கிறதுன்னு கேட்டேன் நான் அப்பவே. அதனால பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது போல துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும், அதுக்கு முழு தகுதி உடையவர் பழனிசாமி. சார், செங்கோட்டையன் பசுமன் வந்துட்டு போனதுக்கு பிறகுதான் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு எதிரானது மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பேசப்பட்டது. அது சமூக வலைதள நீங்கள் அது சொல்றது தப்பு. இப்போ பசுமன் தேவரையாவா இருக்கட்டும், கப்பலோட்டிய தமிழர் வாவுசியாக இருக்கட்டும், ஏன் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், பூலித்தேவனாக இருக்கட்டும், அழகு முத்துக்கோனாக இருக்கட்டும், நம்ம சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும், ஒண்டி வீரனாக இருக்கட்டும், சுதந்திர பாரதியாராக இருக்கட்டும், எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். அதெல்லாம் மாபெரும் தலைவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்க போது அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அவர்களை போற்றும் பொழுது அதை பிடிக்காதவர்கள் அவர் அந்த சமுதாய தலைவராக குறுக்கிப்பாங்க. மற்றபடி தென் தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே செல்லாத கட்சி தலைவர்களோ இல்லை கட்சியோ இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வைகோ அவர்கள்னு அவர் சொந்தக்காரரா பசுமந்தருக்கு, அவர் எனக்கு தெரிந்த 50 ஆண்டுகளாக வருடம் சொல்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? அவருக்கு மாபெரும் தேசிய தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது நிலங்களையே கொடுத்தவர். அந்த இடம் ஒரு மகானை போல, அவர் அரசியலெல்லாம் தாண்டி மகானை போல. அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா விழாக்கோலம் ஒன்று இருக்கும். அது சம்பந்தமாக அவர் நாங்கள் வர விருப்பப்படுறது என்னிடமும் ஓபிஎஸ் அவரும் பேசியதுனால நாங்கள் விருந்தாளியாக, அன்றைக்கே சொன்னார் விருந்தாளியாக வந்திருக்காரு. அது உண்மையிலே தென் தமிழ்நாட்டு மக்களை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மாத்திரம் இல்லை, தென் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக விருந்தாளியாக அங்கே வந்தேன். நான் இன்னைக்கு சொல்ல 30 சொன்னேன், அண்ணன் செங்கோட்டையனை இவரை விட எல்லா விதத்திலையும் தகுதியும் வாய்ந்த ஒரு தலைவரை அவர் நீக்கியதுக்கு இந்த தேர்தலில் அவர் பதில் சொல்ல வேண்டியது. சில பேர் சொல்லுவாங்க இவங்க 4 பேர் அவருக்கு சில கைத்தடிகள்லாம் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கையூட்டோ சன்மானமோ பெற்றுக்கிட்டு. அவங்க சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட முடியும்னு பொறுத்திருந்து பாருங்க. 21 தினகரன் என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாருங்க. தினகரனாலேயே அமமுகவில் ஜெயிக்க முடியல, ஆனால் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சா எவ்வளோ பல ஆயிரம் கோடி
அந்த தேர்தலில் செலவு பண்ணதுன்னா ஒரு 5 ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாம், 50,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவங்களோட பணம் செலவு பண்ணி கேட்டால் அம்மாவை விட அதிக சீட்டு வாங்கிட்டாரா. அதுக்கு 4 சால்ரா இருக்குது. 75 சீட்டு ஜெயிச்சாராம் இத்தனை கூட்டணி வச்சுக்கிட்டு. ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது ஒரு பலமான ஒரு இயக்கம். இப்ப அந்த கட்சி பிரிஞ்சு போகும்போது திமுக வீழ்த்துவது என்பது எப்படி சாத்தியம்? நான் சொல்றேன், இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் நிரந்தரமா பொதுச்செயலாளர் தான் எங்களுக்கு வசதின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா இல்லையா? அதிலே புரிஞ்சுக்கலையா? பி டீமாக செயல்படுகிறார் பழனிசாமி. எங்களை பி அதாவது திருடன் நம்ம ஊர்லலாம் ஓடிட்டு இருக்கிறவனை துரத்தி பிடிக்க போவாங்க, திருடிட்டு ஓடுவான். அங்க பக்கத்துல சைட்ல நிக்கிறவன் ஏதாவது பார்த்து பிடிச்சிட போறாங்க, திருடன் அவன் கத்திட்டு போவான். அந்த வேலை தான் பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. தவிர என்ன நான் சொல்றது, திமுகவே அதை உடனே அன்னைக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் கரெக்டாக சொன்னார், நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடந்தா திமுக தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது உடனே நீங்கள் திமுக ஜெயிச்சிருன்னு சொல்கிறாரு பாருன்னு இவர் பேசுகிறாரு. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தான். பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரம்லாம் கிடையாது. இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு உட்காருக்க மாதிரி இந்த தாவரப்பை கூட குட்டியை பிடிச்சிக்கும், அந்த குட்டி மடியை இடிக்கும். அதே மாதிரி அந்த கட்சியை அது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அந்த வார்த்தையை சொல்லலை, அந்த பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கிற இதோட இருக்காரு. அதெல்லாம் முடிவு கட்டிடுவாங்க. இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு இனி வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் பரிசு இவருக்கு ஒண்டிதான் கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிறத உருவாக்கும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க இந்த நடவடிக்கைகள்ல சரியா இருக்காங்களா? உங்கள்கிட்ட யாரும் பேசிட்டு இருக்காங்களா? அங்க உள்ள தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து மௌன விரதத்திலையும் தியானத்திலையும் அந்த மகான்லாம் இருக்காரு, அது பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுருவாங்க. இந்த தேர்தலோட எங்களுக்கு அதிமுக மேல எந்த எதிர்ப்பும் கிடையாது, வகையும் கிடையாது. இன்றைக்கு அது எடப்பாடி திமுகவாகி அவருக்கு ஜால்ரா உள்ளவங்க எல்லாம் இந்த தேர்தலோட விழுந்து விடுவார்கள். நீங்க நடக்க போவதை பார்த்து அதுக்கு என்ன காரணம்? அதாவது அவங்களுக்குள்ளார டேர்ம்ஸே இல்லை. நான் வந்து ஒரு வார்த்தை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன வலிக்குது? என்ன எங்க நீங்க கேட்கறதுக்காக நானும் எங்க சித்தி ஒன்னா வந்து நின்றுட்டு இன்னைக்கு திருச்சியில் வந்து நின்று பேட்டி கொடுக்குறத எங்களுக்கு எப்போ தேவையோ எங்கே தேவையோ அங்கெல்லாம் நாங்களாம் ஒன்றா. அன்றைக்கே நான் போய் சொன்னேன், அவங்களோட மனம் எங்களோட அன்றைக்கே அவங்க எங்களோட வர வேண்டியது. எனக்கு லேட்டாக சொன்னதும் என்னுடைய டைம் காலம்புற 9:30 மணிக்கே தேவர் சிலைக்கு மாலை ஏறுறது, அவங்களுக்கு 9:30 மணிக்கே 10 மணிக்கே தான். அதனால் அவங்க மாலை வச்சுட்டு வந்து எங்களை, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதிலிருந்து எங்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகளை வந்து எனக்கு பின்னாடியே பல வண்டிகள் வந்து அவங்களால முன்னாடி அவங்களுக்காக நான் ஸ்லோவாக வந்துகிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் நான் முன்னாடி அனுப்பி அங்கே வெயிட் பண்ண வச்சேன். ஏன்னா இவங்க வந்துடுவாங்க, அது வரல. அதனால் அவருக்கு ஆசை. நான் என்ன சொல்கிறேன், நானோ ஓபிஎஸ்ஸோ எங்கள் சித்தியோ செங்கோட்டையனே தேவையில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களுமே போதும். இந்த தேர்தலில் பழனிசாமி விழுத்தி விடுவார். அதிமுகவோட தொடர் தோல்விக்கு வந்து இபிஎஸ் தான் காரணம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதுல இருந்து துரோகிகளால தான் தொடர்ந்து தோல்வி. அதான் கேட்கிறேன், அதையும் கேட்கிறேன். நான் தான் வெளியில வந்துட்டோம், கரெக்டா? நீங்க தான் வெளியேற்றிட்டீங்க. வெளியேற்றப்பட்டவர்கள் சொல்றாரு, கரெக்டா? எப்ப 2 மாசத்துல நான் துறை போச்சாலாய் பிப்ரவரி 15 ஏப்ரல் 15 இந்த வெளியே அனுப்பிட்டீங்களா? நாங்கள் வந்து பொட்டி கடை வச்சுட்டு போயிருக்கோமா, இல்லை ஊரில் போய் விவசாயம் பார்க்கணுமா? என்ன செய்ய சொல்றாரு? நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்து அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து அம்மா சொன்ன மாதிரி இன்னும் பல நூற்றாண்டுகள் கொண்டு செல்வதற்காக அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்கின்ற பணியையும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை துரோகிகளிலிருந்து மீட்கவும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் தேர்தலில் போட்டிட்டு நீங்கள் ஆர்கே நகரில் நான் போட்டிட்டேன், அதில் ரெட்டையில தோத்தா நான் அதை என்ன பண்ண முடியும்? அது யாரு கையில் இருக்குது? பழனிசாமி கையில் இருக்கிறது. துரோகிகிட்ட இருக்கிறத வந்து ஜனநாயக ரீதியாக தேர்தலில் தான் தோற்க முடியும். அவரே அப்போ பன்னீர்செல்வம் அவர் கூட தானே இருந்தார். அந்த தேர்தல் நேரத்தில் அமித்ஷா வந்து அவர் அங்கே பேசிய போது அவர் என்னிடம் அப்புறம் சொன்னார், 83 தொகுதியில் அமமுக இல்லைன்னா நமது வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். நான் பன்முறை அமித்ஷாட்ட அந்த லிஸ்டே கொடுத்தேன் சார் சொன்னார். பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி சொன்னார். அப்போ துரோகம் பண்ணது யாரு? பயம். துரோகம் பண்ணிட்டு எங்களை சந்திக்க பயம், சரிதானே? அதனால எப்படி அவரு அப்புறம் ஒரு ஆட்சியை 4 ஆண்டு காப்பாற்றி கொடுத்த பன்னீர்செல்வம் எப்படி துரோகி? அவர் தான் கூட இருக்காரு, அதுதான்.
வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வழிகாட்டுதல் எதுவும் கொடுத்தா அதை ஏற்றுக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க எது வழிகாட்டுதல் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்க, நம்ம கேட்டுக்கோம். என்ன சார் கேட்கல, கூட்டணி விட்டு வந்து வழிகாட்டுதல் கொடுத்தா நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார், எங்களுக்கு கட்சி பொதுச்சாளர் நான் தான் வழிகாட்டுதல் கொடுக்க முடியும், எங்களுக்கு யார் வழிகாட்டுதல்? பொருத்தி இருந்து பாருங்கள். இல்ல இல்ல நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா? தேவர் ஜெயந்தி அப்ப நாங்க அரசியலுக்காக செய்யலாம், அவர் வர அது பெரிய விஷயம் ஆகி போச்சு, அவ்வளவுதான். அது பண்ண பழனிசாமி கைங்கரியத்துல அது பெரிய விஷயமாயிட்டு. செல்லூர்ராஜும் நீங்க சொல்லியிருக்காரு, எங்க பொதுச்சாளர் வருத்தம் இருக்கு, ஆனா அதை நாசூரா சொல்லணும், ஓப்பனா சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏதாவது பொதுச் செயலாளர் மேல எங்களுக்கும் சில மன வருத்தங்கள் இருக்கு, அதை ஊழல்கள் முன்னாடி சொல்லக்கூடாது, நாசூக்கா சொல்லி பண்ணட்டும். நாசுக்கா சொன்னாலும் சரி, வெளியில சொன்னாலும் சரி, இந்த மே மாசத்தோட இந்த துரோகம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அந்த கும்பல் பிடிக்கப்படும். செங்கோட்டை இதுக்கு நான் பதில் சொன்னா நல்லா இருக்காது, அடக்கத்தோட சொல்றேன். அன்றைக்கு அவரை கவர்னரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்ததோ, அவர் மினிஸ்டர் லிஸ்ட் கேட்டப்ப எழுத்தரமில் உட்காந்து நான், பழனிசாமி, அவர் அண்ணன் தங்கமணி, அண்ணன் வேலுமணி, அண்ணன் ஜெயக்குமார், தலவாய் சுந்தரம், செங்கோட்டையன் எல்லாம் இருந்தோம். அங்கே போயிருந்தோம்ல, வேற சிவி சண்முகம் எல்லாம் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, வீடியோவில் உள்ளவங்க. அப்போ செங்கோட்டையனை இவர்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே தயாராக இல்லை. அது எப்படி யார் சொல்லி சேர்த்தாங்கிறது அண்ணன் செங்கோட்டையிட்ட கேட்டு சொன்னாதான் நல்லா இருக்கு, நான் சொன்னா நல்லா இருக்கு, சரியா? ஆனா பழனிசாமி சேர்க்கல, அங்க இருந்தவங்க சேர்க்கல, அவரை மேல குறை சொல்லி அது வேணாங்கன்னாங்க. இல்லை, அவரை சேருங்கன்னு சொன்னது யார் என்பதை, அது மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓபிஎஸ்சியிடம் இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரியை கொடுக்க சொன்னது யார் என்பதையும், அங்கே என்ன செங்கோட்டை இருந்தார், அது மாதிரி மாஃபாட்ட இருந்த அந்த பள்ளிக்கல்வித்துறையை அண்ணன் செங்கோட்டையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வைத்தது யார் என்பதை நீங்கள் அண்ணன் செங்கோட்டையனிடம் தயவுசெய்து கோபி செட்டிப்பாளையத்தை கேட்கணும்.